திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான தேவார திருப்பதியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் காழியார் குடந்தை கும்பேஸ்வரர் கோவில் சென்று வணங்கிய பின் இன்று அத்திருக்குளக்கரையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் சென்று இறைவனை கண்டு வணங்கி பின்வரும் பதிகம் பாடுகிறார். திருக்குடந்தை காரோணம். தலத்திறைவன் காசி விஸ்வநாதர், இறைவி காசி விசாலாட்சி, தீர்த்தம் காசிபதி தீர்த்தம். முதலாம் திருமுறை 72வது பதிகம், பண் தக்கேசி. முதல் பாடல். வாரார் கொங்கை மாதோர் பாகம் ஆகவார் சடை நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றைக்கண் கூரார் மழுவொன்று ஏந்தி அந்தன் குழகன் குடமூக்கில் காரார் கண்டத்து என்தோள் எந்தை காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: வாரால் கட்டப்பட்ட கொங்கையை கொண்டவளான உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டும் நீண்ட சடையில் கங்கையை தரித்தும் பிறையை அணிந்தும் நெற்றியில் ஒரு கண் கொண்டு கூரிய மழுவினை கரத்தில் கொண்டுள்ள குழகன் குடமூக்கில் கருமேக மொத்த கண்டத்தினராய் என் தோள்களுடன் விளங்கும் காரோணத்தாரேயும் தந்தையாவார். இரண்டாவது பாடல். முடியார் மன்னர் மடமான் விழியார் மூவுலகம் ஏத்தும் படியார் பவளவாயார் பலரும் பரவி பணிந்தேத்த கொடியார் விடையார் மாடவீதி குடந்தை குழகாரும் கடியார் சோலை கலவ மயிலார் காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: முடிகொண்ட மன்னர்களும் மானின் விழியுத்த மாதர்களும் மற்றும் மூவுலகத்தாரும் போற்றும் உலகின் பவளமன்ன செம்மையான சொற்கள் கூறும் பலரும் பணிந்து போற்றிட இடவக் கொடியோனான ஈசன் மாட வீதிகளை கொண்ட குடந்தை குழகரும் நறுமணம் வீசும் சோலைகளில் மயில்கள் விரித்தாடும் எழில்மிகு காரோணத்தார் ஆவார். மூன்றாவது பாடல். மலையார் மங்கை பங்கர் அங்கை அனலர் மடலாரும் குலையார் தெங்கு குளிர்கொள் வாழை அழகார் குடமூக்கில் முலையார் அணிபொன் முளைவெண் நகையார் மூவா மதியினார் கலையார் மொழியார் காதல் செய்யும் காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: மலைமகளான உமையை ஒரு பாகம் கொண்டவர், அழகிய கரத்தில் தீயை ஏந்தியவர். அப்பிரான் குலை குலையாய் தேங்காய் கொண்ட தென்னை மரங்களும் தன்மைமிகு வாழையும் பெருகியுள்ள குடமூக்கில் பொன் அணிகலன்களை அணிய பெற்ற கொங்கைகளை உடையவரும் வெண்ணகை கொண்ட இளம்பிறை போன்ற நெற்றியையும் கலை மிகுந்தவரும் இன்மொழி பேசுபவருமான உமையம்மையாரால் விரும்பப்படும் காரோணத்தார் ஆவர். நான்காவது பாடல். போதார் புனல்சேர் கந்தம் உந்தி பொலி அவ்வழகாரும் தாதார் பொழில் சூழ்ந்து எழிலார் புறவில் அந்தன குடமூக்கில் மாதார் மங்கை பாகமாக மனைகள் பலி தேர்வார் காதார் குழையர் காளகண்டர் காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: தாமரை முதலான மலர்கள் நீரினில் பூத்து மனத்தை பரப்பிட அவ்வழகு தவழும் எழில்மிகு வனங்கள் போல தன்மைமிகு குடமூக்கில் உமையை ஒரு பாகமாக கொண்டு இல்லங்கள் தோறும் பிச்சை ஏற்பவர். செவியில் குழை கொண்ட நீலகண்டராய் காரோணத்தில் உரைகின்றார். ஐந்தாவது பாடல். பூவார் பொய்கை அலர் தாமரை செங்கழுநீர் புறவெல்லாம் தேவார் சிந்தை அந்தநாளர் சீரால் அடிபோற்ற கூவார் குயில்கள் ஆலு மயில்கள் இன்சொற் கிளிப்பிள்ளை காவார் பொழில் சூழ்ந்து அழகார் குடந்தை காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: தாமரை போலும் முதலான மலர்களால் தேவ சிந்தனை கொண்ட அந்தணர்களால் சிறப்புமிக்க இறைவன் திருவடியை வணங்குகின்றனர். குயில்கள் கூவ மயில்கள் அகவ கிளிகள் இன்சொற்கள் பயில மலர் சோலைகளும் பொழில்களும் சூழ்ந்த அழகுமிகு குடந்தை காரோணத்தில் அமர்ந்திருப்பார். ஆறாவது பாடல். முப்பூர் நலிய நெதியார் விதியாய் முன்னே அனல்வாளி கோப்பார் பார்த்த நிலை கண்டு அருளும் குழகர் குடமூக்கில் தீர்ப்பார் உடலில் அடுநோய் அவலம் வினைகள் நலியாமை காப்பார் காலன் அடையாவண்ணம் காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: உடல் மூப்பு அடையும் கால் உண்டாகும் நலிவினை நீக்குபவரும் திரிபுரங்களை எரிப்பதற்கு நெறிமுறையால் தீ அம்பினை கோர்த்தும் அர்ஜுனன் தவநிலை கண்டு அருளியவரும் அழகிய குழகர் குடமூக்கில் விளங்குகிறார். அவர் பிணியால் மெலியாதவாறும் வினைகளால் ஏற்படும் துன்பம் நேராதவாறும் காப்பவர். காலன் நம்மை குறுகாத வண்ணம் பாதுகாப்பவர் காரோணத்து இறைவனாவார். ஏழாவது பாடல். ஊனார் தலைகை ஏந்தி உலகம் பலிதேர்ந்து உடல் வாழ்க்கை மானார் தோலார் புலியின் உடையார் கரியின் உரிபோர்வை தேனார் பொழியார்
திணைந்து அங்கு ஆடி திகழும் குடமூக்கில் காணார் நட்டம் உடையார் செல்வ காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி உலகம் இறந்து வாழும் வாழ்வை கொண்டவர். மான் தோலையும் புலியின் தோலையும் ஆடையாக கொள்பவர். அப்பிரான் யானையின் தோலை உரித்து போர்வையாக கொண்டு உமையம்மை மகிழுமாறு ஆடித்திரிந்து குடமூக்கில் உள்ள மயானத்தில் உறைபவர். அவர் செல்வம் தழைக்கும் காரோணத்தில் விற்றிருப்பார். 8வது பாடல்: வரையார் திறன்தோள் மதவாள் அரக்கன் எடுப்ப மலை சேரும் விரையார் பாத நுதியால் ஊன்ற நெறிந்து சிரம்பத்தும் உரையார் கீதம் பாடக் கேட்டு அங்கு ஒளிவாள் கொடுத்தாரும் கரையார் புன்னி சூழ் தன் குடந்தை காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: மலை போலும் திரட்சி கொண்ட தோளின் ஆணவத்தால் வான் போல் அதை எண்ணிய அரக்கனான ராவணன் கைலையை பெயர்க்க முற்பட அந்நிலையில் அவனை அம்மலையின் கீழே அடர்த்தி தன் திருவடியில் உள்ள விரல்களின் ஒன்றினால் இடருற செய்த காலை அவ்வரக்கன் இறந்து சாமகீதம் இசைக்க அதனை கேட்டு மகிழ்ந்தவர் ஈசன். அப்பிரான் காவிரிக்கரை குடந்தை காரோணத்தில் விற்றுள்ளார். 9வது பாடல்: கரியமாலும் செய்ய பூமேல் அயனும் கழறிப்போய் அரிய அண்டம் தேடிப்புக்கும் அளக்க உண்கிலார் தெரிய அரிய தேவர் செல்வம் திகழும் குடமூக்கில் கரிய கண்டர் காலகாலர் காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: கரிய மாலும் தாமலை மலரில் உறையும் நான்முகனும் தமக்குள் வாதிட்டு அண்டங்கள் யாவும் தேடியும் இறைவனை காண அறியாமல் நின்றனர். தேவர்களின் செல்வமாய் திகழும் குடமூக்கில் கரிய கண்டராய் காரோணத்தில் விற்றிருப்பார். 10வது பாடல்: நாணார் அமணர் நல்லது அறியார் நாளும் குரத்திகள் பேணார் தூய்மை மாசு கழியார் பேசேல் அவரோடும் சேனார் மதிதோய் மாடமல்கு செல்வ நெடுவீதி கோணா கரமொன்று உடையார் குடந்தை காரோணத்தாரே. பாடலுடைய பொருள்: நாணம் கொள்ளா அமணர் நல்லனவற்றை அறியார், நாளும் ஆரவாரத்தை பேணுபவர்கள், வாய்மை அறியார், குற்றத்தை நீக்கார், அவரோடும் எதனையும் பேசற்க, விண்ணினை தொடும் மாட மாளிகைகளும் நீண்ட வீதிகளையும் கொண்ட குடந்தையில் வரையாது அருள்பவர் காரோணத்தில் எழுந்தருளியுள்ளார். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கருவார் பொழில் சூழ்ந்து அழகார் செல்வ காரோணத்தாரை திருவார் செல்வ மல்கு ஷண்பை திகழும் சம்பந்தன் உருவார் செஞ்சொல் மாலை இவை 10 உரைப்பார் உலகத்து கருவார் இடும்பை பிறப்பது அறுத்து கவலை கழிவாரே. பாடலுடைய பொருள்: வளமிக்க கரிய சோலை சூழ்ந்து அழகுடன் விளங்கும் செல்வம் செழிக்கும் காரோணத்தில் விளங்கும் இறைவனை திருநலம் பொருந்தி செல்வம் விளங்கும் ஷண்பை நகரில் உள்ள ஞான சம்பந்தன் செஞ்சொல் மாலையாக உருவாக்கிய இத்திருப்பதிகத்தை உரைப்பார் உலகில் கருப்பையில் சேரும் பிறப்பாகிய இடரை அறுத்து மனக்கவலையும் நீங்கி நனிநலம் பெறுவர். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருக்குடந்தை காரோணத்தில் அருளிய இந்த அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.